ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸில் இப்படி ஒரு மியூசியம் இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? டைட்டானிக்கில் அன்றைக்கி நைட் என்ன தான் நடந்துச்சு? பேசஞ்சர்ஸோட ரியல் ஸ்டோரியை வாங்க இந்த டைட்டானிக் மியூசியம்குள்ளே போய் பார்த்தலாம். எனக்கு வந்திருக்க பேசஞ்சர் வந்து லில்லியன் பென்தம், செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர், ஏஜ் 19. இந்த பாப்பா தாங்க டைட்டானிக்கில் யங்கஸ்ட் சைல்டு ஆன் டைட்டானிக், 9 வீக்ஸ் ஓல்டு. டைட்டானிக்குள்ளே இந்த மியூசியம்குள்ளே வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் இந்த டைட்டானிக் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸோட ஸ்டோரிஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. என்னோடய பேசஞ்சர் லில்லியன் பென்தம் வந்து டைட்டானிக்கில் சர்வே ஆனாங்களா இல்லையான்னு வீடியோட எண்டில் பார்க்கலாம். கப்பல் சிங்க் ஆகும்போது அதோட ஆங்கிள்லாம் சேஞ்ச் ஆகும்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், கப்பல் முழுகும்போது வாட்டர் எவ்வளோ கோல்டாக இருந்துச்சுன்னு அதுக்கான சாம்பிள் வச்சுருக்காங்க. நாங்கள் ஸ்டாப் வாட்ச்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ நேரம் கை வைக்க முடியுதுன்னு. பயங்கர சில்லுன்னு இருந்துச்சுங்க. இவ்வளோ சில்லுன்னு இருக்கிறதால தான் மக்கள் அப்படியே உறைஞ்சி இறந்து போனாங்கன்னு நினைக்கும் போது பயங்கர கஷ்டமாக இருந்தது. என்னோடய பேசஞ்சர் லில்லியன் பென்தம் வந்து டைட்டானிக்கில் சர்வே ஆகியிருக்காங்க. இந்த ஐகானிக் ஸ்டேர் அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த மியூசியமில் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு $1 million ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கைப்பிடி எல்லாமே ரியல் கோல்டு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.